நம்ம இன்றைக்கி ஜெரதா ஆப்பில் உள்ள முக்கியமான ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேலே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் 1லேருந்து ஆரம்பித்து வாட்ச் லிஸ்ட் 7 வரைக்கும் இருக்கும். நான் ஆல்ரெடி எனக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது டாட்டா இம்பார்ட்டன்ட் ஸ்டாக், ரயில்வே ஸ்டாக்கு, அடுத்து ஃபார்மா ஸ்டாக்கு, அடுத்து இம்பார்ட்டன்ட் ரெனியூவபிள் எனர்ஜி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் இதை மாற்றுறதுக்கு வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போது இதில் ஃபஸ்ட்டில் நான் வச்சுருக்கிறது பேங்க் சம்மந்தமான ஸ்டாக்ஸு. அதனால் நான் பேங்க் நிஃப்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான ஸ்டாக்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாட்டா பக்கத்தில் டாட்டா சம்மந்தமான ஸ்டாக்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேங்க் சம்மந்தமான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் மறுபடியும் அந்த ஸ்டாக் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த சர்ச் ஆடுன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பேங்க் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ உதாரணத்துக்கு